இப்போ நம்ம செல்ஃப் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சுடிதருக்கான செல்ஃப் மெஷர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு லெங்த் தேவைப்படும். லெங்த் வந்து உங்களுக்கு யாராவது இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லெங்த் மட்டும் யாருன்னா வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க. ஸோ ஷோல்டர் எங்கேருந்து ஷோல்டர் தெரியும்ல, நமக்கு ஷோல்டர் எங்கே இருக்கோ அங்கேருந்து நமக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத நல்லா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு கையை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த டேப்பை விட்டுடலாம். விட்டுட்டு திரும்பவும் நம்ம அந்த டேப்பை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணி எடுக்கலாம். ஸோ நம்ம பெண்ட் பண்ணாமல் நமக்கு தெரியும், நம்ம முடிஞ்ச உடனே நமக்கு தெரியும் எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதுன்னு. அந்த மாதிரி தான் எடுக்கணும். இது வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் வேறு யார்ட்டனா கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போது செஸ்ட் ரவுண்ட் எடுக்கிறதுக்கு ஸோ இங்கே 1 வந்து இந்த பக்கம் நான் பிடிச்சிருக்கேன். இந்த டேப்பை வந்து பேக் சைடில் விட்டு இப்படி ஃப்ரண்ட் சைட் கொண்டு வரணும். அதே மாதிரி நம்ம பஸ்ட் பாயிண்ட் கிட்ட போகக்கூடாது. ஆமோலுக்கு கீழே இருந்து நெக்குக்கும் கொஞ்சம் கீழே வச்சு நம்ம எடுத்துக்கணும். பாருங்க, இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்டு. நெக்ஸ்ட் வேஸ்ட் ரவுண்டுக்கு அது வந்து நம்ம ஷேப் வருது இல்லை, ஸோ அந்த ஷேப் கிட்ட இப்படி வச்சு எடுக்கிறது தான் நமக்கு வேஸ்ட் ரவுண்டு. நெக்ஸ்ட் சீட் மெஷர் வந்து நம்மளோட பேக் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த பேக் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சீட் மெஷர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமோல் மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இப்படி போட்டுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வராது. ஸோ அந்த ஆமோல் எடுக்கிறதுக்கு இந்த சைடை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கையை இப்படி உள்ளே விட்டுக்கோங்க. உள்ளே விட்டதுக்கப்புறம் நல்லா நமக்கு அந்த ஆமோல் கிட்ட கரெக்டாக அந்த வளைவு வருதுல்ல, கரெக்டாக அந்த எண்டு வர அளவுக்கு, அந்த ஷோல்டர் ஜாயின் வர அளவுக்கு நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த 1 வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்களோட மெஷர்மெண்ட் வந்துடும். ஸோ நம்மளோட மெஷர்மெண்ட் நமக்கு கிடச்சி. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வேணுன்னா ஃப்ரண்ட்டில் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வந்து இதை கரெக்டாக டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களோட ஆம்வால் மெஷர்மெண்ட் கிடச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ரவுண்ட், அதாவது ஸ்லீவோட சுற்றளவு, கை சுற்றளவு. ஸோ கை சுற்றளவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் ஃபினிஷ் பண்ணுவீங்களோ அந்த இடத்த வந்து நீங்கள் டைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட கை சுற்றளவு வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு டைட் வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ கை சுற்றளவு உங்களுக்கு வந்துடும். அடுத்து வந்து ஷோல்டர் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ நீங்கள் முடிக்கு கீழே அந்த டேப்பை விடணும். ஸோ இப்படி பிடிச்சிக்கோங்க. இப்படி ஓரளவுக்கு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு டேப்பை வந்து இப்படி விட்டுட்டு நமக்கு ஷோல்டர் தெரியும்ல, எங்கேருந்து எங்கே வரைக்கும் ஷோல்டர் வருதுன்னு அந்த அளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நான் பேக்கில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படிதான் இப்படி வச்சுட்டு நம்ம இந்த பக்கம் இருக்கிறத டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம இப்படி பார்த்தோன்னா நம்மளோட ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து மெஷர்மெண்ட் ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம். லெக் சர்கம்ஃபரன்ஸ் நான் சொன்னேன் கிளாத்தில் எடுக்கிறதுனா எடுத்துக்கலான்ட்டு. இப்போ நம்ம சுடி போட்டிருக்கோம் அப்படின்னா லெக் சர்கம்ஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பிரெத் இருக்குல்ல, இந்த ஃபினிஷ் ஆகிற இடம் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபினிஷ் ஆகிற இடத்த இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 21.5 இருக்குது. ஸோ ஒரு சைட் 21.5னா இன்னொரு சைட் 21.5 இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 43 இருக்கும். ஸோ 43 இருக்கும். அதோட நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் வந்து 1.5 அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஃபோல்டிங் ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ 6 inches ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 43யோட 6 inches ஆட் பண்ணால் 49. ஸோ நான் ஆல்ரெடி கேல்குலேஷனில் போட்ட மாதிரி 50 inch கிட்ட போட்டோன்னா நமக்கு இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். கொஞ்சம் க்ளோஸ்டாக தான் போட்டிருப்பேன் நான். ஸோ அந்த மாதிரி வந்துடும். இப்படி தான் நீங்கள் வந்து செல்ஃப் மெஷர் எடுக்கணும். அதாவது நம்ம வந்து யார் டிபெண்ட் பண்ணி மெஷர் எடுக்கிறதுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணி உங்களோட மெஷர்மெண்ட் எடுத்து அந்த நான் ஆல்ரெடி அனுப்பின நோட்ஸ் படி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி வைங்க. நம்ம நாளைக்கு வந்து கிளாத்தில் போடலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை மெஷர்மெண்ட் புரியலனா தான் எனக்கு கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.